அனைவருக்கும் வணக்கம். இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் பாகம் 1, ஜூலை 24, 2015 திருவள்ளூர் ஆசிரமத்தில் மாஸ்டர் வழங்கிய அருள் செய்தியை தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். கடைசியாக படித்தது உணர்வுறு நிலை. இந்த உணர்வுறு நிலையானது எந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் மாதிரி இருக்கு, அதுலதான் மனம், புத்தி, அகங்காரம் இதெல்லாம் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது படித்தோம். இன்னைக்கு நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்றோம். மனம், புத்தி, அகங்காரம் ஆகியவற்றின் செயல்பாடு உணர்வுறு நிலைக்குள் தான் நிகழ்கிறது. கிட்டத்தட்ட ஒன்றாகவே தோன்றும் அளவிற்கு அவை ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கின்றன. இருந்த போதிலும் ஒவ்வொன்றும் தனக்குரிய பங்கை செய்கின்றன. இப்ப மனதையும் புத்தியையும் நம்ம பிரிச்சு சொல்றோம். ஆனா மனம் செயல்பட்டாதானே புத்தி செயல்படும். புத்தி பேதலிச்சு போச்சுங்கிறோம். அப்ப அவங்களுக்கு அவங்க புத்தி பேதலிச்சு போச்சுன்னா என்ன அர்த்தம்? மனம் ஒழுங்காக இயங்கல, மனதுல மனசு கோளாறாயிடுச்சு, மனம் குழம்பி விட்டது. சைக்காலஜி டாக்டர்கிட்ட போறோம், சைக்கியாட்ரிஸ்ட போறோம். அப்ப அப்படின்னா என்னன்னா, அவருக்கு இப்ப மனசு சரியில்லையா அல்லது புத்தி சரியில்லையா, அல்லது மனசு புத்தி ரெண்டும் பேதலிச்சு போச்சுன்னா தான் யாரு அப்படிங்கிற விஷயத்துல அவருக்கு குழப்பம் வந்துருது. இப்ப இதுல எது எதை இதுல உன்னை தொட்டோம்னா எல்லாமே குழம்பி போகுது. அதுதான் மாஸ்டர் சொல்றாரு, இவை கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தோன்றும் அளவுக்கு தான் இருக்கு. ஆனா ஒன்றினுடைய செயல்பாடு மற்றொன்னுடைய செயல்பாட்டிலிருந்து ஒரு மிக மெல்லிய திரையினால, மிக மெல்லிய கோட்டினால பிரிக்கப்படுகின்றது. மனதின் வேலையில் எண்ணம், அதன் விழிப்புணர்வு, புலன்களால் உணர்ந்தறிதல் மற்றும் சிந்தனைக்கான விஷயங்களை உருவாக்கி கொள்ளுதல் ஆகியவை அடங்கும். இப்ப தனித்தனியா ராஜி வகைப்படுத்துறாங்க. மனசோட வேலை என்ன? எண்ணம், அதில் விழிப்புணர்வு, புலன்களால் உணர்ந்தறிதல், சிந்தனைக்கான விஷயங்களை உருவாக்கி கொள்ளுதல். அப்படி பார்க்க போனா மனசு ஒரு டேட்டா ஆபரேட்டர் மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்ணுது. எண்ணம்ங்கிறது ஒரு டேட்டா. அது எங்க இருந்து வேணாலும் யாரால வேணாலும் கொடுக்கப்படலாம். என்னுடையதா இருக்கலாம், படிக்கிறதுல இருந்து வரலாம், அல்லது கேட்கறதுல இருந்து வரலாம். இந்த எண்ணம், அதில் விழிப்புணர்வு, நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன், எந்த மாதிரியான டேட்டா என்கிட்ட வருது அப்படிங்கிறத பத்திய ஒரு அவேர்னஸ். அதாவது இப்ப நிறைய விஷயங்கள் ஒரு நியூஸ் பேப்பர்லயும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நாம எதை படிக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு ஐடியாவோட நம்ம அந்த அந்த டேட்டாவை மட்டும் கலெக்ட் பண்றோம். அதில் விழிப்புணர்வு. புலன்களால் உணர்ந்தறிதல், தொட்டு பார்த்து முகர்ந்து வரக்கூடிய அந்த இன்புட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றது மனசு. அதுக்கு அடுத்தது சிந்தனைக்கான விஷயங்களை உருவாக்குதல். இதுக்கு இடையில ஒரு வயரிங் பண்றது, இந்த மாதிரி கிரியேட் பண்றது. அதாவது நான் பார்த்த ஒரு விஷயம், ஏற்கனவே எனக்கு இருக்கிற அனுபவம், என்னுடைய புலன்கள் எனக்கு கொடுத்த இன்புட்டு, இதை வைத்து கொண்டு புதுசா ஒரு உருவாக்குவது. இதெல்லாம் மனசோட வேலை. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேயை பத்தி படிக்கிறாரு. ஏதோ ஒரு பயங்கரமான அலறல் சத்தத்தை கேட்கிறாரு. இருட்டு கண்ணு வழியா இருட்டுங்கிற ஒரு இன்புட்டை உள்ள போகுது. இது மூணையும் சேர்த்து இருட்டுல பேய் கத்துது அப்படின்னு ஒரு புது உருவாக்கம் ஏற்படுது. அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்த உருவாக்குறது மனசு. இப்ப இதுதான் உள்ளதை உள்ளபடி சொல்லாம கொஞ்சம் மாத்தும் பொழுது அது டெலியூஷன் ஆகுது, இல்யூஷன் ஆகுது. இது எல்லாமே மனதினுடைய வேலைகளாக மாறுகின்றது. ஆன்மாவை நெருங்கி ஒளிபற்ற நிலையில் மனம் ஏறக்குறைய செயலற்று போகிறது. அதன் பின் அங்கு எண்ணங்கள் ஏற்படுவதில்லை என்பதால் அது உள்ளுணர்வின் மூலம் அறிகின்றது. இந்த டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்கு மனதுக்கு ஒரு தேவை இருக்குது. மனம் என்கின்ற சூட்சும சரீரம் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் அது இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுது, கனெக்ட் பண்ணுது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்நோக்கி பயணித்து ஆன்ம ஒளி பெறும் பொழுது, அதாவது மனதை விட ஹையர் ஃப்ரீக்குவன்சி, ஒவ்வொரு சூட்சும சரீரத்தோட ஃப்ரீக்குவன்சியும் வேறுபடுகிறது. சூட்சும சரீரங்களுக்கு ஃப்ரீக்குவன்சி இருக்கு இல்லையா? அப்ப ஹையர் ஃப்ரீக்குவன்சி, அந்த சோலோட ஃப்ரீக்குவன்சி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது மனம் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய செயல்பாட்டை குறைக்கிறது. டேட்டாவை கலெக்ட் பண்றது இல்லை, அல்லது அந்த டேட்டாவை கனெக்ட் பண்றதும் விரும்புறது இல்லை, அப்படியே பேசாம இருக்க ஆரம்பிக்குது, செயலற்று போகிறது. இப்ப த்ரூ டேட்டா மூலமாக, இன்புட்ஸ் மூலமாக
அது கிரியேட் பண்ண விஷயங்கள்லாம் நின்று போயிட்டு உள்ளுணர்வில் இருந்து மனம் செயல்படாமல் இருக்கும் பொழுது செயல்படுவதுதான் உள்ளுணர்வு. அப்ப உள்ளுணர்வுக்கும் மனசுக்கும் என்ன வித்தியாசம்? மனசு வந்து ஃபேக்ட் பேஸ்ல இருக்கும், அல்லது வந்து ஒரு ஏதோ முன்னாடி பெற்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல செயல்படும், லாஜிக்கா செயல்படும், ரீசனிங்கோட செயல்படும். இந்த மனம் மெல்ல மெல்ல செயலற்று போகும் பொழுது லாஜிக், ரீசனிங் இதெல்லாமே ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு பதிலா ஹோல் ஹார்ட்டடா உள்ளுக்குள்ளார இருந்து ஒரு எண்ணம் உதிக்குது அப்படின்னா அது ஒரு உணர்வாக வர ஆரம்பிக்கும். அந்த உணர்வை அடிப்படையாக கொண்டு செயல்பட ஆரம்பிக்கும். அதான் சொல்றார், ஆன்மாவை நெருங்கி ஒளி பெற்ற நிலையில் மனமானது ஏறக்குறைய செயலற்று போகிறது. அதன் பின் அங்கு எண்ணங்கள் ஏற்படுவதில்லை என்பதால் உள்ளுணர்வின் மூலம் அறிய ஆரம்பிக்கிறது. இதுதான் மனசு வந்து பரிணாம வளர்ச்சி அடைகிற விதம். அறிவு என்பது எதையும் தீர்மானிக்கக்கூடிய திறமை. அதுவே விவேகத்துடன் செயல்படவும் பகுத்தறியவும் முடிவெடுக்கவும் உதவுகின்றது. புத்தி, அறிவு அல்லது புத்தி. இப்ப இது என்ன பண்ணுது? இதுதான் வந்து எந்த ஒரு முடிவையும் எடுக்கின்றது. மனம் ஆசைப்படுகிறது, மனம் வந்து டேட்டா கொடுக்குது, மனம் விரும்புகிறது, மனம் வெறுக்கிறது, மனம் வேண்டாம் என்று சொல்கிறது, மனம் ஒத்தி போட சொல்கிறது. இதெல்லாம் மனது கொடுக்குற டேட்டா. பட் இப்படி எல்லாம் இருந்தாலும் சில நேரத்துல பிடிச்ச விஷயத்த செய்யாமல் தவிர்க்கிறோம், பிடிக்காத விஷயத்த செய்யறோம். சில நேரங்கள்ல நல்லா செய்து கொண்டிருக்கிற போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த தடுத்து நிறுத்துறோம். எல்லாமே இந்த தீர்மானம் யார் எடுக்கிறா அப்படின்னு பார்த்தா புத்தி எடுக்குது. அதனாலதான் தீர்மானிப்பது புத்தி, இன்புட் கொடுக்கறது தான் மனசு. இந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் போகலாம், இந்த பக்கம் போறது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்றது மனசு. இந்த பக்கம் போறது இப்ப நல்லா இருக்கும், ஆனா கடைசி வரைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்றத முடிவு பண்ணிக்கிட்டு மனம் சொன்ன அந்த வார்த்தையை கேட்காமல் ஒரு தீர்மானத்தை தனியாக எடுப்பது புத்தி. அதனாலதான் வந்து நீங்க நினைக்கிறது எது வேணாலும் நினைக்கலாம், அப்ப யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனா வந்து நீங்க செயல்படும் பொழுது சரியாக இல்லைன்னா மனம் கெட்டு போச்சான்னு கேட்காம புத்தி கெட்டு போச்சா உனக்கு அப்படிங்கிற வார்த்தைய நம்ம நார்மலா பயன்படுத்தும். அப்ப மனதினுடைய வேலை எண்ணங்கள், அதில் விழிப்புணர்வு, புலன்களால் அறிதல் அப்படின்னு வச்சுக்கிட்டா, புத்தியினுடைய வேலை என்ன செயல்படுவது, எப்படி செயல்படுவது என்பதை தீர்மானித்தல். திறமை, தீர்மானிக்கக்கூடிய திறமை, அதுவே விவேகத்துடன் செயல்படவும் பகுத்தறியவும் முடிவெடுக்கவும் உதவுகிறது. புத்தியும் ஒரு கருவி மட்டுமே. ஆக எது நல்லது கெட்டது அப்படிங்கிறத பகுத்தறிதல். அடுத்தது என்னுடைய லட்சியத்துக்கு எது சரியானது அப்படிங்கிறத முடிவு பண்றது. இதெல்லாம் புத்தியினுடைய வேலை. இதுவும் ஒரு டூல் தான். அதற்கு எது சரி எது தவறு என்று தெரியாது. அது ஒரு கணினியை போன்றது. அதற்கு அளிக்கப்படும் விஷயங்களுக்கு ஏற்ப அது முடிவெடுக்கின்றது. இப்போ மாடர்ன் ஏஐ வேர்ல்டு, நம்ம வந்து ஏஐக்குள்ளார போயிட்டு நீங்க வந்து என்ன கேள்வி கேட்டாலும் அது வந்து உடனே பதில் சொன்னோன்னே ஏஐ சொல்லிடுச்சு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா நீங்க அதுக்கு என்ன டேட்டா கொடுக்குறீங்க, எதெல்லாம் தேட சொல்றீங்க, எப்படியெல்லாம் நீங்க கேட்க விரும்புறீங்கிறத பொறுத்து அது வந்து உங்களுக்கு சாதகமா பதில் சொல்லணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டேட்டா கொடுத்தீங்கன்னா சாதகமாவே பதில் சொல்லிட்டு, நீங்க சொல்றத எல்லாத்தையும் அதுகிட்டே சொல்லிட்டு நான் சொல்ற டேட்டாலாம் நான் கொடுப்பேன், நீ 100% அதை எடுத்துக்கிட்டு இதுல உள்ள குறைபாடுகளை மட்டும் முன்னிறுத்தி சொல்லுன்னா அது மாதிரி சொல்லிட்டே வரும். அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஓவராலா வந்து நம்மளுடைய சூழ்நிலையை உணர்ந்து கொள்கின்ற தன்மை ஏஐ கிடையாது. அதனாலதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து எடுத்துக்கிட்டு முடிவெடுக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக அது உள்ளார போகணும். அது நிறைய முடிவுகள் கொடுக்கும் பொழுது நீங்க ஏற்கனவே எதையெல்லாம் சிந்திக்கிறீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு உங்களுக்கு சாதகமா முடிவு கொடுக்குற மாதிரி அது ஒரு முயற்சி பண்ணும். ஏன்னா பாசிட்டிவ் அப்படிங்கிற ஐடியா. நீங்க வந்து ரொம்ப நெகட்டிவான ஒரு ஆள், எல்லாத்துலயும் இருக்கிற குறைகளை கண்டுபிடிக்கிறீங்க, அதுல என்ன இருக்கு இதுல என்ன இருக்குன்னு அந்த மாதிரி தேடுறீங்க அப்படின்னு பார்த்தா அது குறைகளா தேடி எடுத்துக்கணும். ஸோ அது என்ன பண்ணுது, ஒரு கணினி, அதான் இன்டெலிஜென்ஸ் அங்க சொல்றது. இங்கேயும் அதான் இன்டெலக்ட் அப்படிதான் சொல்றோம்.
இப்போ புத்தியுடைய வேலை என்ன, இருக்கிற டேட்டாவை வச்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி அதுல இருந்து நல்லது கெட்டது எதுன்னு தீர்மானிக்கிற ஒரு வேலையை தான் ஒரு கணினியை போல புத்தி செய்கிறது, அல்லது புத்தியை போல கணினிகள் செயல்படுகின்றன. ரெண்டும் இப்படி நம்ம மாத்தி வச்சுக்கலாம். உணர்வுறு நிலையில் உள்ள அசுத்தங்களின் காரணமாக நியாயமற்ற விருப்பு வெறுப்பு இவை புத்திக்கு அளிக்கப்பட்டிருந்தால் அது வெளியிடும் முடிவுகளும் விவேகமற்றதாகவே இருக்கும். அதில் உள்ள அசுத்தங்கள் நீக்கப்பட்டு அதனுள் செலுத்தப்பட்ட விஷயங்களில் தவறு ஏதுமில்லை என்றால் அப்போது அந்த புத்தியானது தெய்வீக ஞானம் எனும் பண்பினால் நிரம்பி தனது உண்மையான இயல்பினை அடைகின்றது. இப்ப புத்தி அப்படிங்கிறது தீர்மானிக்குது அப்படின்னா கூட அது எதோட பேஸ்ல இருந்து தீர்மானிக்குது? சித்தத்தோட பேஸ்ல இருந்து தீர்மானிக்குது. சித்தம் தூய்மையாக இருந்தால் புத்தியினுடைய தீர்மானம் சரியானதாக இருக்கும். அப்ப புத்தியை கிளீன் பண்ண முடியாது. ஏன்னா புத்திங்கிறது டேட்டா அனலைசர். அதை எதுவும் கிளீன் பண்ண முடியாது. இந்த டேட்டா அனலைசர் எதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுது? சித்தத்தை பேஸ் பண்ணி, கான்சியஸை பேஸ் பண்ணி. அப்போ கான்சியஸ் பியூர் ஆனா, கான்சியஸ் எக்ஸ்பேண்ட் ஆனா, கான்சியஸ் டிவைன் கான்சியஸா மாறும்பொழுது அந்த கான்சியஸுக்கு ஏத்த மாதிரி தீர்மானங்களும், புத்தி எடுக்கிற தீர்மானங்களும் மாறுகின்றது. அப்ப எது தூய்மைப்படுத்தப்பட வேண்டும், எது விரிவடைய செய்யப்பட வேண்டும், எது அடுத்த நிலைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட வேண்டும், நம்முடைய கான்சியஸ் லெவல், சித்தத்தை பொறுத்து தான் புத்தி செயல்படுகின்றது. ஒன்னும் ஒரே மாதிரி இருந்தா கூட அதனுடைய செயல்பாட்டு களம் அப்படிங்கிறது எதை அடிப்படையாக கொண்டிருக்குங்கிறது இங்க முக்கியம். இப்ப எது சுத்திகரிக்கப்பட வேண்டும்? நம்முடைய உணர்வு நிலை அசுத்தங்கள் நீக்கப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு விரிவடைய செய்யப்பட்டிருந்தால் அப்ப நம்ம புத்தி எடுக்கின்ற தீர்மானங்கள் எல்லாம் சரியாக இருக்கும். அப்ப அது தெய்வீக ஞானமாக, வெறும் புத்தியாக இல்லாமல் அது தெய்வீக ஞானமாக மாறுகிறது. இதுதான் புத்தியினுடைய பரிணாம வளர்ச்சி. இதை நம்ம என்ன சொல்றோம்? அப்ப புத்தி என்னவாக மாறுகிறது? ஞானமாக மாறுகின்றது. முதல்ல மனசு என்னவா மாறுது? அதனுடைய அதிகபட்ச நிலைமையில மனதினுடைய செயல்பாடுகள் உள்ளுணர்வின் செயல்பாடுகளா மாறுது. இங்க விவேகம் அல்லது புத்தி அப்படிங்கிறது என்னவா மாறுது? ஒரு தெய்வீக ஞானமாக மாறுகின்றது. அகங்காரம் என்பது முற்றிலும் சுயத்தின் நிலை. மனதோடு இசைந்த நிலையில் இருக்கும் சுயத்தின் உணர்வு என்று அதனை விளக்கலாம். அது மனம் மற்றும் அறிவின் செயல்பாடுகளை தூண்டிவிடக்கூடிய ஒரு வரம்பிற்கு உட்பட்ட சக்தி. நான் அதனாலதான் சொன்னேன், நேற்றுக்கு சொல்லும் பொழுது நான் அதை ஒரு ஒளி கீற்று, ஒரு 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 லைட் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அகங்காரம் என்பது ஒரு ஆற்றல். அகங்காரம் என்ன பண்ணுது? அதுதான் மனசையும் செயல்பட வைக்குது, அதுதான் புத்தியையும் செயல்பட வைக்குது, ரெண்டையும் தூண்டி விடுது. ஆனால் அது எது மேல நின்றுட்டு ரெண்டையும் தூண்டுது அப்படின்னு பார்த்தா அந்த உணர்வுறு நிலை மேல பட்டு அதை அதுல போய் ரிஃப்ளெக்ட் ஆன பிறகுதான் அது வெளிச்சமா மாறி மற்ற ரெண்டையும் தூண்டி விடுது. அதனால அகங்காரம் என்பது மனதோடு இசைந்த நிலையில் இருக்கும் சுயத்தின் உணர்வு என்று அதனை விளக்கலாம். மனம் மற்றும் அறிவின் செயல்பாடுகளை தூண்டிவிடக்கூடிய ஒரு வரம்பிற்கு உட்பட்ட சக்தியாக அது விளங்குகிறது. மிகவும் செம்மைப்படுத்தப்பட்ட நிலையில் அது நமது அடிப்படையான அடையாளமாக ஆகின்றது. அகங்காரம் தான் நமக்கு அடையாளம். ஒன்னும் ஒரு வேலை செய்யுது. மனம் டேட்டாவை கலெக்ட் பண்ணுது, புத்தி டேட்டாவை அனலைஸ் பண்ணி எதை செய்யணும்னு தீர்மானிக்குது. அகங்காரம் தான் தனக்கான ஒரு அடையாளத்தை வைத்து கொண்டு அந்த தீர்மானத்திற்கு காரணமாக அமைந்து அங்க டேட்டாவில் எந்த டேட்டாவை எடுத்துக்கணுங்கிறதையும் அதுதான் முடிவு. நான் ஒரு ஆசிரியர் அப்படின்னு எனக்கு ஒரு அடையாளம் வைத்திருந்தால் நான் என்னென்ன டேட்டாவை எடுத்துக்கணும், அதை வைத்துக்கொண்டு என்ன வேலைகளை செய்யணுங்கிற தீர்மானத்தை என்னுடைய அகங்காரம் முடிவு பண்ணுது. நான் ஒரு அபியாசி அப்படின்னு நான் எனக்கு ஒரு அடையாளம் வைத்திருந்தால் அது அகங்காரம். அந்த அபியாசிங்கிற அகங்காரம் என்ன பண்ணுது?
நான் எதை எதை பத்தி படிக்கணும், எதை கேட்கணும், என்னென்ன பயிற்சிகள் செய்யணும் அப்படிங்கறத எல்லாத்தையும் அது தீர்மானிக்குது. நிறைய பயிற்சிகள் இருக்கு, நிறைய புத்தகங்கள் இருக்கு, நிறைய போதனைகள் இருக்கு. நான் எந்த போதனைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்புட்டா, என்ன பயிற்சிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது. இப்ப இந்த அடையாளத்தில் இருந்துதான் புத்தியும் மனதும் அதனுடைய வேலைய கரெக்டான ஒரு சேனலைஸ் பண்ணிக்க ஆரம்பிக்குது. மிகவும் செம்மைப்படுத்தப்பட்ட நிலையில் அகங்காரம் நமது அடிப்படையான அடையாளமாகிறது. ஆனால் அது கடினத்தன்மை அடைந்த நிலையில் மற்ற சூட்சும சரீரங்களோடு கொண்டுள்ள தொடர்பை முற்றிலுமாக சீர்குலைத்து விடுகிறது. அப்ப ஈகோ ஹெவியானுச்சுன்னா என்ன பண்ணுது? இந்த மூணுக்கும் உள்ள இணக்கமான தொடர்பை அது சீர்குலைத்து விடுகின்றது. அப்ப ஒரு அகங்காரம் அதிகமானுச்சு, அகங்காரம் மென்மையாக செம்மைப்படுத்தப்பட்டால் அது ஒரு தனித்த தன்னுடைய உண்மையான அடையாளம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மனதையும் புத்தியும் செயல்படும். இல்லைன்னா பித்தம் தலைக்கேறியது அப்படிங்கிற மாதிரி, அகங்கார போதை அப்படிங்கிற மாதிரி அது கடினப்பட்டு போச்சு அப்படின்னா புத்தியையும் மனசையும் அது என்னவாக தன்னை நினைத்து கொள்கின்றதோ அதை தவிர வேற எதை பத்தியும் சிந்திக்க விடாமல் சுத்தி திற மாதிரி மறைச்சிக்கிறது. அதனாலதான் அகங்காரம் அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு மமதை அதிகமாக அதிகமாக சுத்தி நடக்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு தெரியறது இல்லை. எல்லாமே தனக்கு மட்டும்தான் சரியாக சாதகமாக நடக்குது, தனக்கு பாதகமாக எதுவுமே நடக்கலன்னு அவங்களாவே நம்ப ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் இயல்பா ஏன் நடக்குது அப்படின்னா, அகங்காரம் மற்ற சூட்சும சரீரங்கள் சரியாக செயல்படுவதை தடுத்து விடும். அது கடினப்பட்டு போச்சுன்னா, அகங்காரம் தலை தூக்கிவிட்டால் பின்னர் அது மனதின் தூண்டுதல்களையும் அறிவின் பகுத்தறியும் தன்மையையும் பிடிவாதமாக ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு இணக்கமற்ற தன்மையை ஏற்படுத்திக் கொள்கிறது. எங்க ஹார்மனி மிஸ் ஆகுது, எந்த இடத்துலலாம் அந்த இணக்கமான சூழ்நிலை உடையுது அப்படின்னு நம்ம உணர்றோமோ அங்கெல்லாம் என்ன இருக்குன்னா நம்மளுடைய கடினத்தன்மை பெற்ற அகங்காரம் உள்ளது. இந்த கடினத்தன்மை பெற்ற அகங்காரம் தான் சூழ்நிலையோடு இணக்கமாக இருப்பதை தவிர்க்க சொல்கிறது, அல்லது மனதும் புத்தியும் இணக்கமாக செயல்படாமல் இருக்க செய்கின்றது. அதனால் மனம் இப்போது அதன் முக்கியத்துவத்தை இழக்கிறது, புத்தியும் உபயோகமற்று போனதால் செயல்திறனை இழக்கிறது. இங்க இருந்து வராரு, செயல் திறமைக்கு வராறாங்க. ஒரு ஸ்கில் இன் ஆக்ஷன் வரணும், ஒரு வேலையை திறம்பட செய்யணும் அப்படின்னா மனசு கரெக்டான டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், புத்தி சரியான தீர்மானத்தை எடுக்கணும். ஆனா மனசும் புத்தியும் சரியான விதத்துல செயல்படணும்னா அகங்காரம் செம்மையாக்கப்பட்டு மென்மையாக்கப்பட்டு தனித்த ஒரு அடையாளத்தை கொடுக்கணும். ஆனால் அதே அகங்காரம் கடினத்தன்மை பெற்று அது ஒரு மாதிரி தலை தூக்கி விட்டுது அப்படின்னா அப்ப அது மனசு கொடுக்குற டேட்டாவையும் கணக்குல எடுத்துக்காது, அதே மாதிரி புத்தி சொல்லுகின்ற அந்த ஒரு தீர்மானத்தையும் அது கணக்குல எடுத்துக்கொள்ளாமல் தன்னை மட்டுமே முன்னிறுத்தி கொண்டு தலை விரித்து ஆடத் தொடங்குகிறது. இதனால அதனுடைய உண்மையான செயல்திறன் இழக்கப்படுகிறது. அகங்காரம் உடையவர்கள் செயல்திறன் மிக்கவர்கள் போல தோன்றுவார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க சூழ்நிலையோடு இயல்பான நிலையோடு பொருத்தப்பாடு இல்லாதவர்களாக மாறி முழுமையாக தங்கள் செயல்திறனை இழந்து விடுவார்கள். இதனாலதான் போக போக பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட துறையில ஒரு லெவலுக்கு மேல போறவங்க அப்புறம் அப்படியே நின்றுறாங்க. இப்ப சினிமா துறை எடுத்துக்கிங்களேன், ஒரு டைரக்டர் புதுசா வரும்பொழுது அவர் எடுக்கிற சினிமா ரொம்ப மனதுக்கு இதமாக மக்களுக்கு ஈஸியா போய் ரீச் ஆகுற மாதிரி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அவருடைய அந்த அகங்கார லெவல்ல அவர் ஒரு தன்னை ஒரு பொதுமக்கள்ல ஒரு மக்களாகவே நினைத்து அதோடு ஒரு அந்த உணர்வோடு அவருடைய எண்ணங்களும் அவருடைய புத்தியும் இருந்து என்ன காட்சிகள் உருவாக்கணுங்கிற தீர்மானத்தை எல்லாம் எடுத்து செய்யறாரு. அதே மாதிரிதான் ஒரு அறிமுகத்துல இருக்கிற ஒரு நடிகர்கள். அப்புறம் நீங்க பாருங்க, அந்த டைரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா பொதுமக்கள்கிட்ட இருந்து தன்னை பிரித்து கொண்டு தன்னை சுத்தி தன்னை புகழ்பாடுற ஒரு கூட்டத்தை உருவாக்கிக்கிட்டு அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்க ஐயா அவங்கள மாதிரி உண்டா, நீங்க அற்புதமானவர், நீங்க ஆஹா ஓகோ அப்படின்னு சொல்ல சொல்ல தன்னை பற்றி தானே உயர்வாக நினைச்சு அவருக்குள்ளார ஒரு அகங்காரம் ரிஜிடிட்டி, நான் ஒரு பெஸ்ட் டைரக்டர் அப்படின்லாம் வந்துட்டாருன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம்
அவர் எடுக்கிற ஒரு காட்சியை எடுத்து நீங்க வந்து அனலைஸ் பண்ணீங்கன்னா ஒஸ்தியா தெரியும். இந்த டைரக்டருடைய ஒரு காட்சியை எடுத்து நீங்க பிலிம் டெக்னாலஜி படிக்கிறவங்களுக்கு போட்டு காட்டி பாடம் எடுக்கலாம். ஆனா மக்கள் பார்க்க சகிக்காது இந்த படத்தை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த அகங்காரம் அந்த மாதிரியாக வந்து ஒரு மென்மைத்தன்மையை குறைத்து நம்முடைய புத்தியோ மனசோ சொல்லுகின்ற அந்த தன்மைகளை எல்லாம் உடைச்சிட்டு தான் நினைக்கிறது தான் சரி, நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் மத்தவங்க எல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் மத்தவங்க எல்லாம் பாராட்டணும். அப்படி மத்தவங்க அதை பார்க்கல பாராட்டலன்னா அவங்கெல்லாம் ஃபூல்ஸ், அவங்க எல்லாம் வந்து முட்டாள்கள், அவங்க வந்து தகுதியற்றவர்கள், இப்படி பேச ஆரம்பிக்கும். இதுதான் அகங்காரத்தினுடைய வேலை. அதனால பாத்தீங்கன்னா ஒரு துறையில குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெகு ஜனத்தை வந்து முட்டாள்கள்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. மக்கள்லாம் ஒண்ணும் இல்லாதவங்க, அவங்களுக்குலாம் அதை பாராட்ட தெரியாது, போற்ற தெரியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறதையும், அதனாலேயே அவங்க மக்கள்கிட்ட இருந்து ஒதுங்கி போயிடுறதையும், அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் குறைந்து கொண்டே போறதையும் பார்க்கணும். சினிமா துறையை சொன்னா நல்லா புரியுங்கிறதுக்காக அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் இது எல்லா துறையும் ஒரு நல்ல ஆசிரியர் கடைசியில பாத்தீங்கன்னா யாருக்கும் பாடம் சொல்லி தர மாட்டாரு, எவனையும் கிட்ட விட மாட்டாரு, இவங்கெல்லாம் இதுக்கு லாய்க்கே கிடையாது அப்படின்னு ஒதுங்கி போயிடுவோம். நல்ல புத்திசாலியா தான் இருப்பாரு. அவருடைய அகங்காரம் தலை தூக்கிய பிறகு இவனுக்கெல்லாம் இது படிக்க தகுதி இல்லை, இவனுக்கெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவார். இது ஆசிரியருக்கு பொருந்தும், இது வந்து ஒரு கலைஞனுக்கு பொருந்தும், இது வந்து ஒரு அதிகாரிக்கு பொருந்தும். எல்லாரும் அப்படிதான். அவங்க யாருக்காக சர்வீஸ் பண்ண வந்தாங்களோ அவங்கள மறந்துட்டு மற்ற வேலைகள்ல ஈடுபட ஆரம்பிப்பாங்க. இப்ப புத்தியும் மனதும் செயல்திறனை இழக்கிறது. நாம் நமது பலவீனங்களை ஒத்துக்கொண்டால் முன்னேற்றம் ஏற்படும். நமது பலவீனத்தை ஒத்துக்கொள்ளாமல் முற்றிலும் சரியானவரே என்று நம்பிக்கொண்டிருந்தால் நாம் நம்மை செம்மைப்படுத்திக் கொள்ளவே முடியாது. கர்வம் நாம் சுய ஆய்வு செய்வதை தடுக்கிறது. நம்மை பூரணமானவர், அதனால் நாம் செய்வது எப்போதும் சரிதான் என்று எண்ண வைக்கிறது. அதனால் நாம் நமது மனசாட்சியின் குரலுக்கு செவி சாய்க்காமல் இருந்து விடுகிறோம். அகங்காரம் அதிகமாகும் பொழுது என்ன நடக்கிறதுங்கிறது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாஸ்டர் சொல்றார். அகங்காரம் அதிகமாக அதிகமாக தான் நினைப்பதெல்லாம் சரி, தான் சொல்லுவதுதான் சரி அப்படிங்கிற எண்ணம் வந்து தீவிரமாக வர ஆரம்பிக்கும். நம்மகிட்ட இருக்கிற வீக்னஸ் என்னங்கிறத நம்ம ஒத்துக்க மாட்டோம். நாம பண்ண தப்ப நம்ம வந்து நியாயப்படுத்த ஆரம்பிப்போம். நம்மளை நாம ஏன் நம்ம இது மாதிரி இருக்கோம் அப்படின்னு பாக்குறதுக்கே விரும்ப மாட்டோம். நான் கரெக்டா தான் இருக்கேன், மத்தவங்க தான் தப்பு, நான் செய்யறதுக்கு நியாயமான காரணங்கள்லாம் இருக்கு. எப்ப நீ செய்யறதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்குன்னா அதுக்கு எதிர்ப்பதமா செய்யறவங்க அல்லது உன்னை விமர்சிக்கிறவங்களுக்கும் நியாயமான காரணங்கள் இருக்கும், அப்படித்தானே? ஆனால் அகங்காரம் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாது. அதனாலதான் அகங்காரம் உள்ளவர்கள் விமர்சனம் செய்பவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சர்வாதிகாரிகளாக மாறி போயிடுறாங்க. ஒரு அகங்காரம் வந்து பெரிய லெவல்ல போனா என்ன செய்யும் அப்படிங்கிறத சர்வாதிகாரிகள்னு சொல்லப்பட்டவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஹிஸ்டரி எடுத்து படிச்சோம்னா நம்ம பார்த்துக்கலாம். உடனே அவங்கதான் சர்வாதிகாரி, அவங்க எல்லாம் மோசமானவங்க கிடையாது. நம்மளும் நமக்கு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளார அகங்காரம் அதிக ஆகும் பொழுது சர்வாதிகாரியாகத்தான் செயல்படும். வந்து ஒரு ஒரு நாட்டுல இருக்கிற சர்வாதிகாரி தன்னுடைய மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தவறை செய்ததுக்காக அவங்கள வந்து கடுமையாக தண்டிக்கிறார். கடுமையாக, அளவுக்கு அதிகமாக தண்டிக்கிறார். வந்து நடந்துச்சு, அதை ஒரு வார்னிங் பண்ணலாம் அல்லது அதுக்கான சூழ்நிலை தருக்கலாம், அப்படி கிடையாது. இது தண்டனை அப்படின்னு கடுமையா கொடுக்குறாரு. அவரை சர்வாதிகாரின்னு சொல்ற நீங்க அல்லது நான், என் வீட்டுல இருக்கிற என்னுடைய பையனோ என்னுடைய பொண்ணோ ஒரு தவறு செய்யும் பொழுது மிக கடுமையான வந்து அவங்கள வந்து தாக்குறது, அடிக்கிறது செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது சர்வாதிகாரம் கிடையாதா? அடிக்கிறதெல்லாம் கூட வேணாங்க. ஒரு டிவி பார்த்துட்டு இருக்க அவங்க பையனோ பொண்ணோ வந்து ஒரு ஒரு டிவி பார்த்துட்டு, ரொம்ப பெரிய பிள்ளைங்க வேண்டாம், ஒரு சாதாரணமா வந்து ஒரு 8, 10 வயசு 15 வயசுக்குள்ளார இருக்கிற பையன் வந்து ஒரு டிவியில ஒரு கார்ட்டூன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாக்குற ஒரு கார்ட்டூனை பார்த்துட்டு இருக்கான். நீங்க இப்ப என்ன பண்றீங்க, நீங்க உள்ள நுழைஞ்சோன்னா அவன் புக்கு கையில இல்ல, அந்த பொண்ணு கையில புக்கு இல்லாம டிவி பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு ஒண்ணு போய் அந்த டிவியை டக்குன்னு ஆஃப் பண்றீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யறது சரி. ஆனா நினைச்சு பாருங்களேன்,
அங்க ஒரு கார்ட்டூன்ல நடக்கிற ஒரு விஷயத்தோட அந்த கற்பனையில உள்ளார பூந்து அதுல இருக்கிற ஒரு ஹீரோவோட தன்னை ஒன்னா இணைத்து கொண்டு அந்த ஹீரோ இப்ப போய் ஒரு வில்லனை கொன்னுட்டு ஒரு உயிரை காப்பாத்த போறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிற ஒரு பையனோ பொண்ணோ இருக்கிறப்ப அந்த இடத்துல போய் அதை கட் பண்ணி அந்த அந்த எதிர்பார்ப்பு, அந்த உணர்வு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல வெட்டி எடுக்கிறப்ப இது மட்டும் சர்வாதிகாரம் கிடையாதா? அப்புறம் என்னதாங்க பண்ண சொல்றீங்க? சொல்லலாம். ஒரு பையனோ பொண்ணோ டிவி பார்க்க கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வாணிங்க என்ன பார்த்துட்டு இருக்க, உன்னை படிக்க சொன்னேன், இன்னும் 5 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ளார நீ என்ன பண்ணும், அதை மூடி வச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு நீங்க சொல்லி அவங்க மைண்ட் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி அவங்க அதை க்ளோஸ் பண்றதுக்கு போகும்பொழுது இதே வேலைதான் நடக்குது. ஆனா அங்க எண்ணங்களோ உணர்வுகளோ உணர்ச்சிகளோ சடனா கட் பண்ணப்படுவது. இப்ப இதுக்கும் ஒரு சர்வாதிகாரி தன்னுடைய நாட்டு மக்களை சடனா வேற விஷயம் செய்யறதுக்கு சொல்றதுக்கும் அல்லது அவங்க செய்யற ஒரு விஷயத்தை அப்படியே நிறுத்துறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒண்ணும் கிடையாது. நம்ம ஆனா ஒரு முசோலினியோ ஒரு ஹிட்லரோ தான் சர்வாதிகாரி, நான் சர்வாதிகாரி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவங்கவுங்க அகங்கார லெவல்ல இந்த வேலைகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். இருப்பினும் இந்த அகங்காரம் சரியாக உபயோகிக்கப்பட்டால் அது நமது பரிணாம வளர்ச்சி என்னும் ரசவாதத்தில் ஒரு முக்கியமான மூலப்பொருளாக ஆகின்றது. ஒரு வகையில் இந்த அகங்காரம் தான் நம்மை ஒரு செயலில் வெற்றி பெற தூண்டுதல் அளிக்கிறது. அதை நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஒரு ஸ்கில் இன் ஆக்ஷன் எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தா அகங்காரம் அதை தான் பேஸ் பண்ணி வருகிறது. நாம் நமது வெற்றியை மற்றவர்களுடைய வெற்றியுடன் ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தால் நாம் பாதுகாப்பின்மை அல்லது அகந்தை என்ற இரண்டில் ஏதோ ஒன்றுக்கு பலியாகி விடுவோம். அப்ப அகங்காரம் தான் நம்ம செயலில் திறமையை கொண்டு வருது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் செய்யணுங்கிற, நீங்க உங்க செயல்ல ஏற்பட்ட வெற்றியையோ தோல்வியையோ உங்களுக்கு இணையாக இருக்கிற மற்றவர்களுடைய வெற்றி தோல்வியுடன் ஒப்பிட்டு கொண்டு இருக்காதீர்கள். அப்படி இருந்தீங்கன்னா ஒண்ணு தாழ்வு மனப்பான்மை அல்லது உயர்வு மனப்பான்மைங்கிற அகங்காரத்தினுடைய 2 நிலைகளுக்குள்ளார நீங்க மாட்டிக்கிறீங்க. அப்ப உண்மையிலேயே இந்த அகங்காரம் தான் செயலில் திறமையை கொண்டு வருது, ஸ்கில் இன் ஆக்ஷன் பேஸ்ட் ஆன் ஈகோ அப்படின்னா, அப்ப அதை எப்படி நீங்க சரியாக பயன்படுத்தணும்னா, நீங்கள் ஒப்பிட வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இதற்கு முன் நீங்கள் செயலாற்றிய விதத்தை தான் நீங்கள் இப்போது ஒப்பிட்டுக் கொள்ள வேண்டும். போன முறை எப்படி செஞ்சோம், அதை விட இன்னைக்கு எப்படி செய்யணும், நல்லா செய்யணும். நேற்று செய்த தியானத்தை விட, அதுக்கு நான் தயாரான விதத்தை விட இன்று நல்ல முறையில் தயாராக வேண்டும். இது எப்படிங்க முடியும்? நேற்றுக்கு கரெக்டா 5 மணிக்கு உட்கார்ந்தேன், 6 மணி வரைக்கும் தியானம் பண்ணேன். இன்னைக்கு 5 மணி வரைக்கும் உட்கார்ந்தேன், அதை 6 மணி வரைக்கும் தியானம் பண்றேன். நேற்றை விட எப்படி நல்லா இறுக்கி கண்ண முடிக்க முடியுமா? நேற்றுக்கு இதை விட இன்னைக்கு மனசுல எண்ணங்கள் வர்றதை அப்படியே தடுத்து நிறுத்திட முடியுமானா அப்படி கிடையாது. நேற்றைய தியானத்துக்கு நான் 10 நிமிடத்துக்கு முன்னாடியே என்னுடைய மனதை தயார் செய்து கொண்டேன்னா, இன்னைக்கு நான் அந்த ஸ்கில் இன் ஆக்ஷன்னா 15 நிமிடத்துக்கு முன்னாடிலேருந்தே அந்த எண்ணத்துக்கு வர ஆரம்பிக்கலாம். அல்லது முந்தைய நாள் இரவுலயே ஒரு சங்கல்பம் பண்றது, அல்லது ஒரு தியானத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மனதை குழைய வச்சு ஒரு பிரார்த்தனை பண்ணி அதை ஒரு நல்ல கரைய வச்சுட்டு அதுக்கப்புறம் தியானத்துல போய் உட்கார்றது. இப்படி அதனுடைய குவாலிட்டியை ஒவ்வொரு நாளும் என்னால இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்ப நான் என் தியானத்தை என்னுடைய தியானத்தோட தான் ஒப்பிடணுமே ஒழிய பக்கத்துல இருக்கிறவர் உட்கார்ந்து அப்படியே ஆழ்ந்து போறாரு, என்னால போக முடியல அப்படின்னும், நான் பாரு 1 மணி நேரம் உட்காடுறேன், அவங்க எல்லாம் 1/2 மணி நேரம் கூட உட்கார மாட்டேங்கிறாங்க, ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆழ்த்திட்டே இருக்காங்க. இன்னொருத்தவங்களுடைய ஒப்பிடுறதுக்காக இல்லை. அப்படி ஒப்பிட்டால் உங்களுடைய அகங்காரம் தான் பெருசாகுமே ஒழிய உங்க ஸ்கில் டெவலப் ஆகாது. எப்பயுமே மற்றவர்களுடன் ஒப்பிடும் பொழுது செயலில் உள்ள திறமை வெளிப்படுவதில்லை, திறமை அதிகரிப்பதில்லை. அதுக்கு பதிலாக செயல் திறமைக்கு காரணமாக இருக்கிற அகங்காரம் கடினப்படுகிறது, அதிகமாகிறது அல்லது குறைகிறது. அப்ப அகங்காரத்தினுடைய அளவை நீங்க மற்றவர்களோட ஒப்பிடும் பொழுது அகங்காரம் இன்க்ரீஸ் ஆகி டெக்ரீஸ் ஆகிறது இல்லை, அது ரிஜிட் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. அப்படி ஃப்ரீஸ் ஆகும் பொழுது தாழ்வு மனப்பான்மை நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சு என்னால முடியாது, என்னால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு போயிடுறோம். அல்லது உயர்வு மனப்பான்மை வரும் பொழுது நான் தான் எதையும் செய்ய முடியும், மற்றவங்களாலாம் என்ன பீட் பண்ண முடியாது, என்ன மாதிரி யாரும் செய்ய முடியாது போயிடும். அதனால செயலில் திறமைக்கு காரணம் அகங்காரம்,
அகங்காரத்தை மிக சரியாக பயன்படுத்தணும்னா நீங்கள் உங்கள் செயல்களோடு உங்கள் செயல்களை தொடர்ந்து ஒப்பிட்டு உங்களை செம்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் பாதுகாப்பின்மை அல்லது அகந்தை என்ற இரண்டில் ஏதோ ஒன்றுக்கு பலியாகி விடுவோம். நாம் நம்முடன் மட்டுமே போட்டியிடும் போது இத்தகைய படுகொலிகளில் விழாமல் நிதானமாக முன்னேறுவோம். உண்மையில் நமது குணத்திற்கு களங்கம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நமது செயலை குறைபாடற்று ஆற்றுவதும் நமக்கு சுய கௌரவத்திற்குரிய ஒரு விஷயமாகும். நமது குறையற்ற செயல்பாடு அகங்காரத்தின் வெளிப்பாடே என்றாலும் கூட அதுவே நமக்கு ஒரு உந்து சக்தியாக ஆகின்றது. அந்த அகங்காரம் இல்லை என்றால் நாம் தைரியம் இல்லாமல் நமது குறைபாடுகளையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டிருப்போம். நமது நிலையை உயர்ந்த லட்சியத்துடன் ஒப்பிட்டு பார்த்து நம்மை நாமே தெளிவாக கணக்கிடுகிறோம். நாம் மற்றவர்களிடமிருந்து வரும் விமர்சனங்களுக்கு மறுப்போ கோபமோ தெரிவிக்காமல் கண்டனங்களை நன்றியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் குறிப்பிட்ட அந்த குறைபாட்டை நாம் கவனிக்காமலேயே விட்டு விடுவோம். நாம் நம்மை சிரத்தையுடன் ஆராய்ந்து பார்த்து தீவிரமாக முயற்சி செய்து நம்மிடம் உள்ள குறைபாடுகளை நீக்கி நல்ல குணநலன்களை வளர்த்து கொள்ள முடியும். இருந்த போதிலும் குப்பையிலிருந்து வரும் துர்நாற்றம் எவ்வாறு ரோஜா அல்லது மல்லிகையின் மெல்லிய நறுமணத்தை அடக்கி விடுகிறதோ அதுபோல வெளியே தெரிகின்ற ஒரே ஒரு குறைபாடு நம்மிடம் இருக்குமானாலும் நம்மிடம் உள்ள 1000 நற்குணங்களும் மதிப்பற்று போகும். என்றாலும் கூட நமது நற்குணமே நமக்கு மிகவும் ஆழத்தில் உள்ள குறைபாட்டையும் வெளிப்படுத்துகின்றது. நமது தவறுகளுக்கு குற்ற உணர்வை நாம் தண்டனையாக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நமது உன்னதமான செயல்களுக்கு அளிக்கப்பட்ட கூலியே நம்முடைய நற்குணங்கள் என்று எண்ணுவோமேயானால் பிறகு நமது நற்குணங்கள் உண்மையிலேயே சுயநலமற்றதாக இருப்பதில்லை. மாறாக சுயநலமற்ற தன்மையே ஒரு நற்குணமாக மாறிவிடுகின்றது. இப்போது நமது இறுதியான குறைபாடு நாமேதான் என்றும் நமது சுயமே நாம் பூரணமடைவதை தடை செய்கிறது என்றும் உணர்கின்றோம். இப்போது உதவியற்ற நிலையில் இனி நமக்கு வேறு கதி இல்லை என்று உணர்ந்து அவரது கருணையை வேண்டி நிற்கிறோம். அப்ப எனக்கு நானே நான் என்னை பார்த்துக்கிறது ஒண்ணு. அடுத்தது மற்றவர்கள் என்னை நோக்கி சொல்லுகின்ற விமர்சனங்கள் அதையெல்லாம் பொறுமையாக கண்டனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஏத்த மாதிரி என்னை சீரமைக்க பார்க்கறது, அதை சீர்தூக்கி பார்க்கறது. இதன் மூலமாகலாம் நான் என்ன பண்றேன், கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட இருக்கிற நற்குணங்களை வளர்த்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். என்கிட்ட இருக்கிற குறைபாடுகளை நீக்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறேன். அப்போ ஒரு காலகட்டத்துல பார்க்க போனால் என்னுடைய சுயநலமற்ற அகங்காரம் குறைவான ஒரு தன்மையானது தானாக என்னுடைய குணமாக மாறி போக ஆரம்பிக்கிறது. அப்ப கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு, அப்ப என்னுடைய இறுதியான குறைபாடு எதுன்னு கேட்டா நான் தான், வேற எதுவும் கிடையாது. நான் பூரணம் அடைவதை, நான் பர்ஃபெக்டா மாறுறதை தடை செய்வது எதுன்னு கேட்டா நானே தான், என்னுடைய அகங்காரம் தான். இதை நம்ம உணரும் பொழுது ஐயையோ இவ்வளவு நேரம் இதுக்கு இதெல்லாம் காரணம்னு நினைச்சோம், ஆனா கடைசியில நான் தான் இதுக்கு காரணமாக இருக்கிறேன் என்பதை உணரும் பொழுதுதான் ஒரு ஹெல்ப்லெஸ் கண்டிஷன் உருவாகி அப்பதான் மாஸ்டர் நோக்கி, அதுதான் நம்ம பிரேயருடைய 2வது வரி, நாங்கள் இன்னும் ஆசைகளுக்கு அடிமையா இருக்கோம், அதனால எங்களை அந்த நிலைக்கு அழைச்சிட்டு போக ஒன்னாலதான் முடியும், ஏன்னா நான் தான் என்னுடைய பூரண தன்மையை அடையிறதுக்கு தடையா இருக்கேன். அப்ப அதை தாண்டி என்ன நானே எப்படி போக முடியும், நீ தான் என்ன கூட்டு போகணுங்கிற அந்த நிலைமைக்கு நம்ம வர ஆரம்பிக்கிறோம். இதுதான் அகங்காரத்தினுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம நிறுத்திட்டு நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்வோம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.